கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, திராட்சரசத்தின் வாசனை என்று சொல்லி. இதுவரைக்கும் திராட்சையை குறித்த பல செய்திகளை ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு 21 செய்திகளை, மன்னிக்கணும், 20 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். 3 கொடிகள் என்றும், திராட்சை கொடி பகுதி 1, திராட்சை கொடி பகுதி 2, கொலைகள், திராட்சை கொலைகள் 4வதாக, 5வதாக பிழிந்த திராட்சை பழம், 6வதாக மெய்யான திராட்சை செடி, 7வதாக திராட்சை காய்கள், 8வதாக திராட்சை ஆலை, 9வதாக திராட்சை தோட்டக்காரர் பகுதி 1, 10வதாக திராட்சை தோட்டக்காரர் பகுதி 2, 11வதாக வற்றலான திராட்சை, 12வதாக திராட்சை ரசத்தின் காடி, 13வதாக அப்பமும் திராட்சை ரசமும், 14வதாக திராட்சை ரசத்தின் வெறி, 15வதாக கார்படி திராட்சை ரசம், 16வதாக திராட்சை செடியின் விதை, 17வதாக திராட்சை பழரசம், 18வதாக திராட்சை செடியின் இலைகள், 19வதாக திராட்சை செடியின் நிழல், 20வதாக வெள்ளை போலமும் திராட்சை ரசமும். இப்படியாய் ஆண்டவருடைய கிருபையினால் ஒரே ஒரு திராட்சை என்கிற வார்த்தையை வைத்து அதுல வேறு 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 பகுதிகளை கண்டுபிடித்து வேறு வேறு தலைப்பிட்டு ஆண்டவருக்கு ஒரு 20 செய்திகளை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது என் ஊழியத்துல எனக்கே ஒரு பெரிய சாதனையாய் நான் நினைக்கிறேன். காரணம், வேதத்தை குறித்து ரொம்ப அதிகமான ஞானம் எனக்கு கிடையாது. ஆனாலும் வேதத்தை போதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி இப்படி விதவிதமான வித்தியாசமான ஒரு செடியின் ஆராய்ச்சி போல ஒவ்வொரு அணுவணுமாய் எடுத்து பிரசங்கிக்க உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். கடந்து போகட்டும். இந்த திராட்சை செடியில இத்தனை 20 வகைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதுல 21வதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த திராட்சை செடியின் செய்தியானது திராட்சரசத்தின் வாசனை. திராட்சரசத்தின் வாசனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வேதத்திலே நிறைய விதமான வாசனைகள் உண்டு. சகலவித வாசனை உண்டு. சுகந்த வாசனை உண்டு, ஜீவ வாசனை உண்டு, மரண வாசனை உண்டு, அறிவின் வாசனை உண்டு, கர்த்தர் அளவு லீபனோனுடைய வாசனை உண்டு. கர்த்தர் அளவே அதை தவிர சொல்கிறோம், இன்னும் ஏராளமான பலவிதமான வாசனைகளை குறித்து மதுரமான வாசனை என்று இருக்கிறது. நிலைத்திருக்கக்கூடிய வாசனை இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சுகந்த வாசனை இருக்கிறது. தூதாயும் பழத்தின் வாசனை இருக்கிறது. மூக்கின் வாசனை, மூக்குல இருந்து என்னெல்லாம் வாசனை வரும் சொல்லி மூக்கின் வாசனை இருக்கிறது. வெள்ளை போல வாசனை இருக்கிறது. கந்த வர்க்கத்தின் வாசனை இருக்கிறது. சொல்கிறோம். அதை தவிர கர்த்தர் அளவை வஸ்திரங்களின் வாசனை இருக்கிறது. தைலத்தின் வாசனை இருக்கிறது. இப்படி கந்த பொடி என்கிறதான பொடியின் வாசனை இருக்குது. வாசனையிலேயே நான் சொன்னது வெறும் 1/4 பகுதி அளவு வாசனைகள் மட்டும்தான். இன்னும் கந்த பிசின் தைலத்தின் வாசனை இருக்குது. காற்றின் வாசனை இருக்குது. பரிசுத்த ஆவியின் வாசனை இருக்குது. சாட்சி என்கிற வாசனை இருக்குது. இப்படிப்பட்ட இன்னும் ஏராளமான வாசனை இருக்குது. அதுல இன்றைக்கு நாம் பார்ப்பது திராட்சை ரசத்தின் வாசனை. அப்போ இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு வாசனை இருக்குன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் இந்த வேதத்தை எழுதும் போது திராட்சை செடிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த என்னாகமோ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி
விதை முதல் தோல் வரைக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லு. விதை முதல் தோல் வரைக்கும் அந்த திராட்சை செடியோட விதையில இருந்து கடைசியா அந்த திராட்சை கொடியின் தோல் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு அணுவையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஆவியானவருக்கு பிடித்த செடிகளில் ஒன்று திராட்சை செடி. கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. இப்போ அந்த திராட்சை ரசம் நீங்க பார்க்கிறோம். அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்குன்னாக்கா, வேதத்துல திராட்சை ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச திராட்சை ரசம் ருசியுள்ள திராட்சை ரசம். கானாவூர்ல கர்த்தர் தண்ணீரை ருசியுள்ளதா மாற்றினார் என்று சொல்லி ருசியுள்ள திராட்சை ரசம் தான் தெரியும். ஆனால் ருசியுள்ள திராட்சை ரசம் மட்டும் கிடையாது, ஓசத்திலும் நல்ல வாசனையுள்ள திராட்சை ரசமும் உண்டு என்று வேதம் சொல்லுது. இப்போ இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு வாசனை இருக்கு. இந்த வாசனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லாட்டி இந்த திராட்சை ரசத்துக்கு இருக்கிற வாசனை அதுக்கு என்ன ஆதாரம்? வாசனைக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? வாசனைக்கெல்லாம் வேத வசனம் இருக்கான்னு கேட்டா, அதுல திராட்சை ரசத்தின் வாசனைக்குன்னு சில பெயர்கள் இருக்கு. முதலாவதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த திராட்சை ரசத்தின் வாசனையை வாசிக்கும் போது அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 15:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயவுண்டது. பான பலியாக ஒரு படியில் 1/3 திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பட்டைய சுகந்த வாசனையாக படைப்பாயாக படைக்க வேண்டும். ஓ சுத்திரம். இப்போ கர்த்தர் நல்லவன். திரும்ப வாசிக்கிறேன். பான பலியாக ஒரு படியில் 1/3 திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். இப்போ இந்த திராட்சை ரசத்தின் வாசனை முதலாவது எப்படி இருக்கும்னாக்கா, அந்த வசனம் சொல்லுகிறது அது ஒரு சுகந்த வாசனை என்று வேதம் சொல்லுது. சுகந்த வாசனை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த சுகந்த வாசனை என்றால் என்ன? இந்த சுகந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது? சுகந்த வாசனைக்கு வேதம் முழுவதும் ஆதாரங்கள் உண்டு, வசனங்கள் உண்டு, விளக்கங்கள் உண்டு. ஆனாலும் இங்கு சொல்லப்படுகிற இந்த சுகந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமளம் இறக்குவார்கள். இப்போ இந்த திராட்சை ரசத்தின் வாசனை எப்படி இருக்கும்னாக்கா, முதலாவது அது சுகந்த வாசனையா இருக்கும். இந்த சுகந்த வாசனை என்பது எதை காண்பிக்கிறது? நல்ல பரிமள தைலத்தை காண்பிக்கிறது. அதுலயும் அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆசாரியரின் குமாரன் சில சுகந்த வர்க்க பரிமள தைலத்தை இறக்குவார். இந்த சொத்திரம் இறக்குவார்கள் என்றால் என்ன? மரத்துல இருந்து ஒரு கனியை பறிச்சு அதை அப்படியே பிளந்து சாப்பிடும் போது அதுல எப்படி ஒரு நல்ல வாசனை வருமோ, அதே போல இந்த திராட்சை ரசத்துக்கு ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனைக்கு பேர் சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை என்பது என்ன? அதுக்கு பேர் தான் பரிமள தைலம். பரிமளம்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? பலவிதமான விதத்திலே பயன்படக்கூடியது. சில நேரத்திலே அது புளிச்ச வாசனை வரும், சில நேரத்திலே நல்ல பிழிஞ்ச வாசனை வரும், சில நேரத்துல வெறும் தண்ணீர் வாசனை வரும், சில நேரத்துல தோல் மட்டுமே ஒரு வாசனை இருக்கும். அப்போ திராட்சை ரசத்தின் வாசனைக்கு அது ஒரு சாதாரண வாசனையா இல்லை. அது இந்த 1 நாளாகமம் 3:20 படியாக 9:20 படியாக அது நல்ல ஒரு சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை என்பது பரிமள வாசனை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த திராட்சை ரசத்தின் வாசனைக்கு முதல் பெயர் சுகந்த வாசனை.
இந்த சுகந்த வாசனை யாரை குறிக்குதுன்னா ஆசாரியர்களை குறிக்கிறது, ஆசாரியருடைய குமாரர்களை குறிக்கிறது. அப்படின்னா எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு ஊழியக்கார பிள்ளைகளை எப்படி இருக்கணும்னாக்கா அவங்க திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்க வேண்டும். அவர்கள் சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் நல்ல சோத்திரம் அந்த திராட்சரசத்தின் பரிமளமாய் வாசனை வீசுகிறவளா இருக்கும். அதுதான் இந்த கடைசி காலத்துல தேவை. ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் பத்தாது, அவர்கள் ஜீவியம் ஒரு வாசனையா இருக்கணும். ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் இந்த ஜனத்துக்கு மத்தியிலே என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்ப யாக்கோபுக்கு இருந்த ஒரு வாசனை என்ன வாசனை? அது கெடுத்து போடப்பட்ட அல்லது கெட்டு போன வாசனை. ஆனா இங்கு இந்த திராட்சரசத்தின் வாசனையை சொல்லும் போது சுகந்த வாசனை. சுகந்த வாசனை என்று சொன்னால் அது பரிமளம், அது நல்ல பலதரப்பட்டு வாசனை தரக்கூடியது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியக்காரர் நல்ல பரிமள தைலம் போல இருக்கிறாரா? உங்க ஊழியக்காரருடைய குமாரர்கள் நல்ல பரிமள தைலத்தை இறக்குகிறவர்களாய் இருக்கிறார்களா? நல்ல புதிய புதிய அடையாளங்களை உடையவர்களாய், புதிய புதிய தாளந்துகளை ஏற்படுத்துகிறவர்களாய், புதிய புதிய கிருபையின் சத்தியத்தை சபைக்கு கொண்டு வருகிறவர்களா இருக்கணும். அவர்கள்தான் இந்த திராட்சரசத்தின் வாசனைக்கு பாத்திரவான்கள். அவர்கள்தான் ஆசாரியர்கள், அவர்கள்தான் ஆசாரியரின் குமாரர்கள், அவர்கள்தான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். ஆசாருடைய குமாரர்களாக இருந்து அவர்கள்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்வார். இதுல இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த திராட்சரசத்தின் வாசனை என்றால் சுகந்த வாசனை என்று. இந்த சுகந்த வாசனைக்கு இன்னொரு கிருபையில் ஒரு அழகான வசனத்தை காட்டுறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா 6:10. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக என்ன சொல்ற மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படும்படி, தீர்க்காயுசு உண்டாகும்படி. இந்த திராட்சரசத்தின் வாசனை என்றால் சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனைனாக்க என்ன அர்த்தம்? எஸ்ரா 6:10 சொல்றது அது நல்ல தீர்க்காயுசை காண்பிக்கிறது. ஆம், ஒரு விதத்துல தினந்தோறும் திராட்சரசத்தை குடித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கான பலன் உண்டாகும். திராட்சரசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சரசமும் எண்ணெயும் என்று இருக்கிறது. திராட்சரசமும் வெண்ணையும் என்று இருக்கிறது. திராட்சரசமும் மதுபானமும் என்று இருக்கிறது. திராட்சரசமும் சாராயமும் என்று இருக்கிறது. திராட்சரசமும் பலியும் என்று இருக்கிறது. திராட்சரசமும் போஜனமும் என்று இருக்குது. அப்போ இந்த திராட்சரசம் எல்லா விதத்துல பயன்படக்கூடியது. இப்போ இந்த திராட்சரசம் முதலாவது சுகந்த திராட்சரசம், அதுதான் அதனுடைய வாசனை. அந்த சுகந்தது என்பது எதை காண்பித்து? நல்ல தீர்க்காயுசை குறிக்கிறது. இந்த அருமையான இரவுக்கிற ஜெபத்துல வந்திருக்கிற இந்த தேவனுடைய செய்தியை கேட்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி உங்களை நல்ல தீர்க்காயுசினால் தேவன் நிரப்புவாராம். நல்ல தீர்க்காயுசினால் கர்த்தர் உங்களை ஆட்கொள்ளுவாராக. இந்த தீர்க்காயுசு யாருக்கு கிடைத்ததுன்னா 2 பேரை நான் சொல்றேன். ஒன்று கர்த்தர் யாக்கோபு, அவன் நல்ல தீர்க்காயுசு உள்ளவனா தன் குமாரர்கள் குமாரத்திகளை குறிப்பிட்டு ஆசீர்வதித்தவனாய் மரித்தான். 2வது யாருக்கு அந்த தீர்க்காயுசு? யோபுவுக்கு கிடைத்தது. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசினா அவன் பூர்ண ஆயுசுள்ளவனாய் தீர்க்காயுசுள்ளவனாய் மரித்தான்.
அப்போ இந்த திராட்சரசத்தின் வாசனை என்பது முதலாவது சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை என்பது நல்ல தீர்க்காயுசை குறிக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த திராட்சரசத்தின் வாசனை எப்படி இருக்கும்? அதோடைய தன்மை என்ன, எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னா, இந்த திராட்சரசத்தின் வாசனையை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 2:13. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசனையும் பரிமளிக்கிறது. அப்போ இந்த திராட்சை செடியின் திராட்சரசத்தின் வாசனை என்பது இரண்டாவது தன்மை எப்படிப்பட்டது? அது நல்ல பரிமளிக்க கூடியதா இருக்குது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகள்ல, இந்த பரிமளிக்கிற தன்மை என்றால் என்ன? இந்த பரிமளிக்கிற தன்மை எதை காண்பிக்கிறதா இருக்குது? கர்த்தர் நல்லவன். இந்த பரிமளிக்கிற தன்மை என்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 27:9. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவதை போல. அல்லேலூயா. திராட்சரசத்தின் வாசனை இரண்டாவது பரிமளிக்கக்கூடிய. பரிமளிக்கிறதுனா எழுத்தின்படி ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? எழுத்தின்படி அர்த்தம், அது ஒரு இடத்துல வச்சுட்டாக்கா அந்த வாசனை அந்த சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பரவும். உள்ள வர்றவங்க சொல்லுவாங்க, என்ன ஒரு வாசனையா இருக்கு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஜூஸ் கலந்து வச்சிருக்கீங்களே. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, நல்ல வாசனையா இருக்கு. கொஞ்சம் வயதான பக்குவப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்க, ஏதோ திராட்சை பழத்தை புழிஞ்சு வச்ச மாதிரி அந்த வாசனையா இருக்கும்பாங்க. ஏன்னா இந்த திராட்சரசத்தின் வாசனை என்பது சுகந்த வாசனை மட்டும் கிடையாது, அது நன்றாய் பரிமளிக்கக்கூடிய. நான் அடிக்கடி ஒரு கடைக்கு போவது உண்டு. ஒரு நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். அடிக்கடி ஒரு கடைக்கு போவேன். அது எனக்கு ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச ஒரு டீ கடை, ஒரு டீ ஷாப். காலையில ஒரு விசை போவேன், சாயங்காலம் ஒரு விசை போவேன். சில நேரம் காலையில போகும்போது சற்று தாமதமாயிடும். 9:30 மணி 10 மணி கடந்துடும். அந்த 10 மணிக்கு அப்புறம் அவங்க உள்ள போவோம் பாருங்க. அங்க போனாக்கா உள்ள அழகு பெஞ்ச் எல்லாம் போட்டுப்பாங்க. நம்ம கூப்பிட்டு ஒரு மரியாதை வர வச்சு வேண்டிய ஃபேன் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் செய்வாங்க. இதை 9:30 மணி 10 மணிக்கு மேல போனாக்கா அதே போல உள்ளதான் போய் உட்காருவோம், பெஞ்சு சேர்ல தான் உட்காருவோம். ஆனா உள்ளே அங்க ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணுவான்னா, ஒரு 5 கிலோ இல்லாட்டி ஒரு 10 கிலோ பெரிய வெங்காயம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு கட்டை ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஒரு நல்ல சுருங்கி போன கத்தி, சுருங்கி போன கத்தினா அந்த வெங்காயம் வெட்டி 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 அந்த கத்தியே தேஞ்சு போயிருக்கும். அந்த சுருங்கி போன கத்தியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவான். அவன் வச்சுட்டு வேகமா வெட்டுவான். இப்ப என்ன நடக்கும்னா, இங்க உள்ள போய் உட்கார்ந்தாக்கா அந்த வெங்காயத்தின் வாடை, அந்த வாசனை மூக்க பயங்கரமா தொலைக்கும், நெடி ஏறும், தும்மல் வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த மூக்குக்குள்ள நுழைஞ்சி அது அப்படியே கண்ணுல தண்ணியா வர வைக்கும். இப்ப கவனிக்கணும், ஒரு சாதாரண வெங்காயம், அந்த வெங்காயம் தான் இருக்கிற இடத்துல பெரிய ஆட்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருடைய மூக்களும் நுழைந்து அவர்களை வேறு விதமாய் மாற்றி விடுது. ஒரு வெங்காயமே அதனுடைய வாசனை இப்படி பரிமளிக்க வேண்டுச்சுன்னா, இந்த திராட்சரசத்தின் வாசனை இரண்டாவது என்ன செய்யும்? நல்ல பரிமளிக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாசனையை காண்பித்து கொண்டே இருக்கும். இது எதை குறிக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிறதும் தேவனை தொழுது கொள்வதுமான தேவ ஜனங்கள் நல்ல பரிமளிக்கிறவர்களா இருக்கணும்.
ஒரு தாளந்தையும் பயன்படுத்தாம, ஒரு வரத்தையும் பயன்படுத்தாம, ஒரு கிருபையும் பயன்படுத்தாம, அப்படியே மழுங்கி போன கத்தியை போல, தண்ணிக்குள் போட்ட கல்லை போல வெறுமையாய் இருப்பீர்கள். நீங்க பரிமளிக்கவே இல்லைன்னாக்கா உங்க வாழ்க்கை ஒரு சூனியம் பிடித்த ஒரு ஸ்தபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் ரொம்ப துக்கப்பட்டதும் ஆச்சரியப்பட்டதுமான ஒரு சம்பவம் உண்டு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு ரோமன் கேத்தலிக் சோதரம் ஒரு ஃபாதர் என்னை தொடர்பு கொண்டார். அவர் அதுல 7 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் அந்த பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் படிச்சவர். அப்போ ஒரு சிறு காரியத்தை சொல்லி எனக்காக ஜோமன்னு சொன்னாரு. ஜோம் பண்ணி தேவனுடைய வார்த்தையும் சொன்னேன். அப்பதான் கொஞ்ச நாள் கடந்தது. திரும்பவும் போன் பண்ணி என் நிலைமை இப்படி இருக்குது, நீங்க ஜோம் பண்ணி சொல்லணும்னு. சரி, ஒரு ஊழியக்காரு படிச்சிருக்காரு, அது பைபிளுக்காகவே 7-8 வருஷம் படிச்சவரு, ஒரு ஜோமனு சொல்லி ஜோமன்னே. அப்புறம் வசனங்களும் சொன்ன. அப்புறம் கொஞ்ச நாள் கடந்தது. திடீர்னு பார்த்தா திரும்பவும் வர்றாரு. வந்தாக்க எனக்கு இப்படி ஒரு சம்திங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது, நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் ஒரு நாள் எதிர்பாராத விதத்துல நான் ஒரு மலை பிரதேசத்துல ஜெபிக்க போறேன். அங்க அந்த ஃபாதர், அந்த சாமியார் வந்துட்டார், ஆர்சி ஃபாதர். அப்பதான் பாக்குறேன், அந்த இவ்வளவு நாள் ஜெபித்தோம், இவ்வளவு நாள் தீர்க்க தரிசனம் சொல்லியும், இவ்வளவு கர்த்தருடைய வசனங்களை கொடுத்தும் அவருடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. தீர்க்க தரிசனங்களும் நடக்கல, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளும் நிறைவேறல. அவரும் எந்த ஊழியத்துல இல்லை, எந்த சபையில இல்லை, எந்த ஸ்தாபனத்துல இல்லை. அப்படியே ஒரு மாதிரி வனாந்தரவாசி அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய நிலைமையே பரிதாபத்துக்குள்ளாகுது. ஆனா அந்த யூனிஃபார்மை போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ற. இப்ப அவருடைய நிலைமையை நான் பாக்குறேன், ஒரு பரிமளிக்காத, எந்த விதத்திலும் வாசனை வீசாத ஒரு மனுஷன். ஆனா பெயர், நான் ஃபாதருக்கு படிச்சிருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு 7 வருஷம் படிச்சிருக்கிறேன், நான் இந்த டிகிரி வாங்கி இருக்கிறேன், இந்த மார்த்தோமா சபைக்கு தான் இருக்கிறேன், ஆங்கிலிக்கன் இந்த சபைக்கு அப்படி நிறைய சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில சோபிக்கல, பரிமளிக்கல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம், அநேகருடைய வாழ்க்கை கூட வெளியில பார்க்கறதுக்கு வாசனை வீசுறது மாதிரியும் திராட்சை பழத்தின் ரசத்தை போலதான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க பரிமளிக்கலையே, உங்க மூலமா அநேக தாளந்துகள் கிரியைகள் வெளிப்படலையே, உங்க மூலமா தேவனுடைய அபிஷேகங்கள் மற்றவர்களுக்கு பரவி பாயலையே, அப்ப என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்களால் பரிமளிக்க முடியல? ஒரு திராட்சை ரசம் என்று சொன்னால் அது நல்ல வாசனையா இருக்கணும். அந்த வாசனை 2வது பரிமளிக்க கூடியது. இங்க சூனைமெத்தியால் சொல்லுகிறார் உன்னத பாட்டிலே, நான் என் அறையில் இருக்கிற வரைக்கும் அந்த வாசனை பரிமளித்து கொண்டே இருக்கும். நான் தோட்டத்துக்கு போனால் அந்த தோட்டத்திலிருந்து ஒரு வாசனை பரிமளித்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் கதவின் கை பிடியை தொட்டாக்கா அதுல இருந்து வாசனை திரவியம் அப்படி ஒழுகுகிறது. அப்ப நல்லா கவனிக்கணும், நம்மளோட வாழ்க்கை ஒரு வாசனை வீசக்கூடியதா இருக்கணும். அது சாதாரண வாசனை அல்ல. முதலாவது சுகந்த வாசனையா இருக்கணும், 2வது பரிமளிக்கிற வாசனையா இருக்கும், தேவனுக்கு மகிமை உணரும். 3வதாக இன்னொரு வாசனையை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அந்த 3வது வாசனை என்ன? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 4:10 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்குது. சகல சுகந்த வர்க்கங்களை பார்க்கிறோம், உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்குது. அல்லேலூயா. இந்த திராட்சை ரசத்தின் வாசனைக்கு வேதம் கொடுக்கிற 3வது பெயர் என்னன்னா, அது நல்ல மதுரமா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல மதுரமாய் இருக்கக்கூடியது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மதுரமாய் இருக்கிறது என்றால் என்ன?
மதுரமாய் இருக்கிறது என்பது எதை குறிக்கிறதா இருக்குது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 103 வசனம். சங்கீதம் 119 103 வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த திராட்சரசத்தின் வாசனையை சொல்லும் போது இங்கு மூணாவது ஒரு வாசனை. முதலாவது சுகந்த வாசனை, இரண்டாவது பரிமளிக்கிற வாசனை, மூணாவது இது நல்ல மதுரமான வாசனை. இந்த மதுரமான வாசனை என்ன தெரியுமா? அதே வசனம் அந்த சங்கீதம் 119 103 சொல்லுகிறது, அவைகள் இனிமையானவைகளுக்கு பேர்தான் மதுரமானது, இனிமையானது. இந்த திராட்சை ரசத்தை குடிச்சாக்கா அது இனிமையா இருக்கும். இந்த திராட்சை ரசத்தை முகர்ந்து பார்த்தாக்கா அது இனிமையா இருக்கும். இந்த திராட்சை ரசத்தின் வாசனை இங்கு பரிமளிச்சாக்கா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் இனிமையா இருப்பாங்க. அப்போ அதுதான் மதுரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த திராட்சை ரசம் இருக்கிற வீடு அது மதுரமாய் மாறுது, இனிமையாய் மாறுது. அப்படின்னாக்கா உங்களையும் ஆண்டவர் ஒரு திராட்சை ரசமாகத்தானே வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த பரிசுத்தம் நல்ல மதுரமாய் இருக்கிறீர்களா, இனிமையானவர்களாய் காணப்படுகிறீர்களா? கேளு பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த இனிமையாய் நடந்து கொள்வது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா. தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையே இல்லாத ஆக்ரோஷத்தின் கெட்ட வார்த்தைகள், தேவையே இல்லாம தோத்துறோம் அநியாய பழி சுமத்துதல், இது எல்லாமே அந்த இனிமையான வாழ்க்கை இல்லாததை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்ல அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, நீங்க நல்ல வேதம் வாசிக்கிறீங்க, நல்ல ஆராதனைக்கு போயிட்டு இருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? அது நல்ல மதுரமாகவும் அது இனிமையானதா இருக்கணும். இவரோடு பேசினால் நேரம் போறது தெரியாது, சந்தோஷமா இருக்கும். இந்த சகோதரியோடு கூட இருந்தால் பேசினால், ஐயோ அவர்கள் பைபிளை குறித்து அவ்வளவு அழகாய் தெளிவாய் சொல்லுவாங்க, அதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லணும். நாம் இருக்கிற இடத்துல நம் நிமித்தம் மற்றவர்களுக்கு ஒரு இன்பம் உண்டாக வேண்டும். எந்த விதத்திலும் மற்றவருடைய துன்பத்துக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. அதற்கு பதில் ஒரு இன்பத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது ஆண்களாய் இருந்தாலும் சரி, பெண்களாய் இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, ஆசாரியர் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, நாம் திராட்சரசத்தின் வாசனையாய் இருக்கணும். அது நல்ல இனிமையான ஒரு வாசனையா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு இளநீர் விற்கிற கடை இருக்கும். அந்த இளநீர் விற்கிற கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 3 இளநீ கொண்டாப்பா எனக்கு கொடு அப்படின்னாக்கா, அவன் அழகா 3 இளநிய தலைய நல்லா சீவி ஒரு ஓட்டை போட்டாக்கா அந்த இளநீ குடிக்கிற மாதிரி எளிமையாக்கி கொடுத்துரும். கொடுத்து அது 3 ஒன்னோடு ஒண்ணு கட்டி நம்ம கையில கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், சில வீட்டுல முழு இளநிய கொண்டாந்து வச்சிருவாங்க. சிலர் சோம்பேறித்தனப்பட்டு ஒவ்வொரு இளநியா வெட்டிட்டு இருக்கணும். அதுக்கு 3 இளநீரை வெட்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தை இளநீரை ஊத்தி நம்ம வச்சிட்டோம்னாக்கா வேண்டப்ப குடிச்சுக்கலாம் சொல்லி 3 ஒட்டு மொத்தம் வெட்டிடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கடந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? அந்த இளநீர் தன்னுடைய தன்மையை விட்டுரும், தன்னுடைய நல்ல ருசியை விட்டுரும், அதோடைய இனிமையை இழந்துரும். கர்த்தர் நல்லவன். அதுக்கப்புறம் அந்த இளநீர் குடிக்க முடியும், அது கடுகடுத்து போயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த சுதந்திரம் நல்ல மதுரமாய் இருப்பதற்கு பதிலாக
நல்ல இனிமையா இருப்பதற்கு பதிலாக அவர்கள் கடுத்து போன இளநீராக மாறிவிடுகிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் இப்படி கடுத்து போனதாய் அல்ல, அது நல்ல மதுரமாகவும் இனிமையாகவும் மாற வேண்டும். உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசுவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. ஏன் போனது? ஆண்கள் போனாங்க, பெண்கள் போனாங்க, ஐஸ்வர்யத்தினால் தங்கள் ஊழியத்தை செய்கிற ஸ்திரீகள் இருந்தாங்க. இப்படி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு மெயின் காரணம் என்ன தெரியுமா? இயேசு எப்பயுமே அற்புதங்கள் செய்கிறவன், அதிசயமன் செய்கிற, போற வழியிலே வயிற்று வலி சுகமாக்குவா, இங்கிட்டு திரும்பி பார்த்தா கண்ணை சுகமாக்குவா, அங்கிட்டு பார்த்தா காதை சுகம். இதுக்காகவே ஒரு கூட்டம் போச்சு. எப்போதும் ஒரு கூட்டம் அவரோடு இருந்துச்சு. ஆனா உண்மை அது கிடையாது. அற்புதத்துக்காக போனவர்கள் அற்புத சுகம் பெற்று அவரோட ஊருக்கு போனார்கள். அதையும் மிஞ்சி ஒரு கூட்டம் இயேசுவோடு இதுக்கு முக்கிய மூல காரணம் தெரியுமா? அவருடைய இனிமையான பேச்சு. இயேசுவின் இனிமையான பேச்சு. கர்த்தர் நல்ல மதுரம் போல அழகா இருக்கிற இனிமையான ஒரு பேச்சு. அந்த பேச்சு தான் ஜனங்களை கவர்ந்தது. இயேசுவின் பேச்சு இனிமையானது என்பதற்கு 2 வேத பகுதியை என்னால் காண்பிக்க முடியும். முதலாவது, நம்பர் 1, மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். இந்த 2ஐயும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் நீதிமான்களை குறித்து மறுபடி பாக்கியவான்களை குறித்து மறுபடி சொல்லுவார். அவருடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு மனுஷன் வந்தான், அவன் ஒரு விளக்கு கொடுத்தனா, அவன் அப்படியே கட்டிலுக்கு கீழே வச்சுட்டான். யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனாவது விளக்கு கொளுத்தி கட்டிலுக்கு கீழே வச்சானா? ஆனா ஆர்டர் சொல்றாரு, ஒருத்தன் வந்தா விளக்கு கொளுத்தனா கட்டிலுக்கு கீழே. இதை கேட்ட உடனே ஜனங்களுக்கு ஷாக் ஆகுது. அது என்னது, கட்டிலுக்கு கீழே வச்சான் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அடுத்த வருஷம் சொன்னாரு, இன்னொரு மனுஷன் வந்தான், அவன் விளக்கு கொளுத்தி அவன் என்ன பண்ணிட்டான், விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்னு மரக்காலுக்குள்ள கவுத்து வச்சுட்டான். விளக்க கொளுத்துனது உண்மைதான், ஆனா மரக்காலுக்குள் கவுத்து வச்சதுனால வெளிச்சம் வீட்டுக்கு கொடுக்கல, அது அணைஞ்சு போச்சு. அப்ப பாக்குறாங்க, என்னடா இது, இவரு கதை சொல்றாரு, ஒரு விளக்க கொளுத்துனா கட்டிலு கீழே வச்சானா, 2வது ஒரு விளக்க கொளுத்துனானா சொல்ற மரக்காலுக்குள்ள வச்சானா, இதனை இப்படி பேசுறாரு. யோசிக்கும் போதே திரும்பவும் இயேசு சொல்றாரு, இன்னொரு மனுஷன் வந்தான், அவன் ஒரு விளக்கு கொளுத்தினா, அந்த விளக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய விளக்கு தண்டு இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்ட்ங்கிற விளக்கு தண்டு மேல வச்சான். வச்ச உடனே பாருங்க, அந்த வீடு முழுக்க வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்போ நீங்க தான் மலை மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களையே மாத்தி பேசுறேன். இப்போ ஜனங்க பாக்குறாங்க, முதல் விளக்கு கட்டிலுக்கு கீழே 1ஆம் நம்பர் முட்டாள், 2வது விளக்கு மரக்காலுக்கு உள்ளே சொத்துராம 1ஆம் நம்பர் அறிவே இல்லாதவன், இவன் 3வது காரியத்தை பார்த்தாக்கா அவன் அடிமுட்டால் நம்ம நினைச்சோம், ஆனா அவன் அறிவுள்ளவன் இருக்கான். என்ன செய்துட்டான், விளக்கு கொளுத்தி தண்டுக்கு மேல வச்சுட்டான். இவன் வீடு முழுக்க வெளிச்சம் வருது. இப்ப ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி அடுக்குமொழி மாதிரி பேசுறாரு. இதுதான் அந்த திராட்சரசத்தின் வாசம். நீங்க பிரசங்கியார்களா இருந்தாலும், வேதத்தை போதிக்கிறவர் இருந்தாலும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அல்ல, அல்லது தடால் புடால் என்று அல்ல, இப்படி இயேசுவை போல ஒரு இனிமையாய் பேசணும். அதனாலதான் சொல்றேன், இயேசுவோடு எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்ததுக்கு காரணம் அவருடைய அற்புத அடையாளங்களை நாடி மட்டும் இல்ல, அவருடைய இனிமையான பேச்சு, மதுரமான சுதர ஓமைகள், அதுதான் ஜனங்களை கவர்ந்தது, அதுதான் ஜனங்களை தொட்டது. கர்த்தர் நல்லவன். அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படி நல்ல ஒரு அருமையான திராட்சரசத்தின் வாசனையாக, அது நல்ல ஒரு இனிமையானதா இருக்கும். மதுரையில ஒரு ஊழியக்காரர் போதகர் இருந்தார். அவர் ஒரு பெந்தேகோஸ்தே சபை போதகர். நடந்த சம்பவம் கொஞ்சம் நல்லா கவனமா கவனிங்க. அவர் முழுக்க ஒரு பூரணமான சத்தியத்தை பேசக்கூடிய பெந்தேகோஸ்தே போதகர். அவர் திருமணம் பண்ணாமலேயே ஊழியம் செய்தார். அவருடைய ஸ்தாபனமும் அப்படிப்பட்டது. அந்த ஸ்தாபனத்துல ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்.
ஊழியக்கார ஸ்திரீகளும் லட்சக்கணக்கில் இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த மதுரையில இருந்தார் பாருங்க, அந்த ஊழியக்காரர் பாஸ்டர் ஜோயல் தாஸ் அவர் பேரு. அவருடைய செய்தி கேட்க மட்டும் மற்ற சபையில இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. சிஎஸ்ஐ காரர் வருவாங்க, ஆர்சி காரர் வருவாங்க, செவன்த் டே காரர் வருவாங்க, லுத்தரன் காரர் வருவாங்க, மார்த்தமா காரர் வருவாங்க, மாரநாதா காரர் வருவாங்க, அசம்பிளி ஆஃப் காட் காரர் வருவாங்க, அப்புறம் சொல்றோம் எம்பிஏ சர்ச் வரும், ஐபிஏ விசுவாசி வருவாங்க. இங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் வந்துருவாங்க. இந்த பாஸ்டர் ஜோயல் தாஸ் அவருடைய செய்தியை கேட்கணும்னா அப்படி வருவாங்க. இப்படி வந்து நடந்தது என்ன தெரியுமா, திடீரென்று சொல்லி அவர் அதிகாலை ஆராதனைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை காலையில சொல்ற 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தான் ஆராதனை. இத அறிவிச்சார் பாருங்க. கிட்டத்தட்ட ஜனங்கள் மாவட்டங்கள் கடந்து, மாநிலங்கள் கடந்து, இந்தியாவின் கடைகோடியிலிருந்து வர ஆரம்பிச்சார். கடைசியில பார்த்தாக்கா மறுநாள் காலையில 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடக்க வேண்டிய ஆராதனைக்கு முதல் நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு அங்க இருக்கிற சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் விடி 4 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா 50,000 முதல் 60,000 பேர். பொதுவா அந்த சபைக்கு விசுவாசிகளே அவ்வளவு கிடையாது. ஆனா அவருடைய அந்த இனிமையான ஒரு சத்தியம், இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் டிபிஎம் டான் பிரீச்சிங் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல போட்டு கேளுங்க, அவ்வளவு இனிமையான சத்தம், இனிமையான வசனம், வெறும் ஸ்தோத்திரம். இப்ப ஏன் இது சொல்றேன்னா, திராட்சரசத்தின் வாசனை என்பது அது மூன்றாவதாக நல்ல மதுரமா இருக்கணும். மதுரம் என்பது இனிமையான சொற்களா இருக்கணும். அந்த இனிமையான சொல்லுக்காகத்தான் இயேசுவின் பக்கத்துல எப்பயுமே ஒரு கூட்ட ஜனம் இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இப்போ இந்த திராட்சரசத்துக்கு வாசனை இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த வாசனைக்கு 3 அடையாளத்தை காட்டிட்டேன். 1 சுகந்த வாசனை, 2வது பரிமளிக்கிற வாசனை, 3வது மதுரம் என்கிற இனிமையான வாசனை. இதோட அந்த வாசனை முடிஞ்சிச்சா? கிடையாது. இந்த வாசனைக்கு இன்னொரு தன்மை இருக்கு. என்ன தன்மை? 4வது ஒரு வாசனை அந்த திராட்சைப்பழ ரசத்திலிருந்து வருமா. அந்த 4வது வாசனை என்ன? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:8. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்று, இப்போதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை கொலை போலவும், உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கும். திராட்சை கொலைகள் போலவும் கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த திராட்சை பழத்தின் ரச வாசனைக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு ஓமை என்னன்னாக்கா, நல்ல கிச்சிலி பழம் போலும். அல்லேலூயா. அது கிச்சிலி பழம் போன்றது. இந்த கிச்சிலி பழம் என்றால் என்னன்னாக்கா, இந்த சிவப்பு ஆரஞ்சு என்று சொல்லுவாங்க. சாத்துக்குடி மாதிரி பெருசா இருக்காது, நார்த்தங்க மாதிரி இன்னும் பெருசா இருக்காது. அப்புறம் சொத்துறோம், அது ஒரு ரவுண்டா ஒரு கிட்டத்தட்ட எலும்பிச்சை பழத்தை விட கொஞ்சம் பெருசா, அது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். அது ஒரு கமலா ஆரஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது இந்த கமலா ஆரஞ்சு, சின்ன ஆரஞ்சு, அதுக்கு பேர் தான் கிச்சிலி பழம். இப்போ திராட்சரசத்தின் வாசனையை ஆவியானவர் எதற்கு ஒப்பிடுகிறார் பாருங்க? கிச்சிலி பழத்துக்கு ஒப்பிடுகிறார். கிச்சிலி பழம். இந்த கிச்சிலி பழத்தை குறித்து அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8:5. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். அல்லேலூயா. இப்போ
திராட்சரசத்தின் வாசனை என்பது கிச்சிலி பழத்துக்கு ஒப்பானது. இந்த கிச்சிலி பழம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? வனாந்தரத்திலிருந்து வருகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கர்த்தர் நல்லவன். அங்கு வேதனையை அனுபவிக்கிறது யார்? அப்ப எனக்கன்பானவர்களே, இந்த வாசனை சாதாரணமாய் வரல. திராட்சரசத்தின் வாசனை என்பது உபத்திரவத்தை காண்பிக்கிறது. திராட்சரசத்தின் வாசனை என்பது வனாந்தரத்தை காண்பிக்கிறது. அந்த வனாந்தரம் என்பது தனிமையை காண்பிக்கும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் தனிமையில் இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடந்து வந்தாலும் அந்த தனிமை, அந்த வனாந்திரத்துக்கு மத்தியிலே அங்க என்ன அழகாய் பழுக்குதுன்னாக்கா, நல்ல வாசனையுள்ள கிச்சிலி பழங்கள் அழகாய் வருது. கிச்சிலி பழங்கள் தாராளமாய் கிடைக்குது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கிச்சிலியை குறித்து சோதரம் கர்த்தர் நல்லவன் ஒரு வேதனையான வசனமும் உண்டு. அது ஒரு எச்சரிக்கையின் வசனம். கிச்சிலியை குறித்த எச்சரிக்கையின் வசனம் என்ன? யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவேல் 1:12 பார்த்தால், திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆமென். ஒரு காலத்துல நல்ல கத்தன கமலா ஆரஞ்சு போல வைத்திருந்த ஆண்டவர், ஒரு காலத்துல கிச்சிலி பழத்தை போல இருந்த உங்களுடைய ஜீவியோ இன்னைக்கு எப்படி இருக்குது? அது சாரமற்று போயிருக்குது, அது வாடி போயிருக்குது, சந்தோஷம் எல்லாம் ஒளிந்து போயிருக்கு. 3 வார்த்தை சொல்லுது. ஒன்று சாரமற்று போயிருக்குது, 2வது வாடி போயிருக்குது, 3வது சந்தோஷம் ஒளிந்து போயிருக்குது. இப்படிதான் நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்ல கனி கொடுக்கிறது, ஆரம்பத்தில் நிறைய ஊழியம் செய்யுது, ஆரம்பத்தில் நிறைய திட்டங்கள் போறது, ஆரம்பத்தில் நிறைய தீர்மானங்கள் ஏற்றுறது, ஆரம்பத்தில் அதை இதை பண்ணி ஏதாவது பண்ணி தலைப்பினால ஓடுறது. ஆனா அடுத்த கொஞ்ச காலத்துல அந்த கிச்சிலி பழம் வாடி போயிடுது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்க நல்ல அபிஷேகத்தை இழந்து வாடி போயிருக்கீங்களா? இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நல்ல வேத தியானத்தை மறந்து துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்றேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மீண்டும் நல்ல திராட்சரசத்தின் வாசனையாகும், அந்த திராட்சரசத்தின் வாசனைக்கு ஏதுவான கிச்சிலி பழமாகும் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக, கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாராக. இன்றைக்கே கிச்சிலி பழம் போன்ற கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவேன், கர்த்தர் நல்லவேன், கர்த்தர் நல்லவே. கடைசியாக 5வது இந்த அருமையான திராட்சரசத்தின் வாசனைக்கு இருக்கிற 5வது அடையாளம். 1வது சொன்னேன் சுகந்த வாசனை என்கிற அடையாளம், 2வது சொன்னேன் பரிமளிக்கிற தன்மையுள்ள ஒரு அடையாளம், 3வது சொன்னேன் மதுரம் என்கிறதான இனிமையான ஒரு அடையாளம், 4வதாக சொன்னேன் கிச்சிலி பழம் என்கிற வாடி போனாலும் மீண்டும் மலருகிற ஒரு அனுபவம். கடைசியாக 5வதாக இந்த திராட்சரசத்தின் வாசனைக்கு ஒப்பான இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 14:7. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். அல்லேலூயா. இந்த திராட்சரசத்தின் வாசனையை தேவன் 5வதாக எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், நல்ல லீபனோனுக்கு ஒப்பிட்டு சொல்லுங்க.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லீபனோன் என்பது என்ன? இந்த லீபனோன் என்பது எதை குறிக்கிறது? இந்த லீபனோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லீபனோனை குறித்து எடுக்கணும்னா அது ஒரு தனி வேத பாடம். அது பாட்டுக்கு போகும் 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 போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிறைய சத்தியங்கள் அடங்கினதுதான் இந்த லீபனோன். இந்த லீபனோன் எங்க இருக்குன்னா எருசலேமுக்கு போகிற வழியில தெற்கே இருக்குது. தெற்கே இருக்கிற லீபனோன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு லீபனோனை குறித்துதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த லீபனோன் என்பது என்ன? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. திராட்சரசத்தின் வாசனையை சொல்லும் போது ஆவியானவர் லீபனோனுடைய வாசனை சொன்னார். ஏன்னாக்கா லீபனோன் என்கிற அந்த மலை அது எப்படி உயர்ந்து நிலைத்து நிற்குதோ, வேரூன்றி நிற்குதோ, அந்த லீபனோன் என்கிற சுத்திரம் வனம் எப்படி வேரூன்றி நிற்குதோ, திராட்சரசத்தின் வாசனையும் அவ்வளவு சீக்கிரத்துல போயிராது. அந்த வாசனை இருக்கும், அது வேரூன்றி இருக்கும், அது நிலைத்து இருக்கும். அதுதான் லீபனோனுக்கு ஒப்பானது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசியா நாம பார்க்கிறோம், இந்த திராட்சரசத்தின் வாசனை என்பது லீபனோனுக்கு ஒப்பானது. லீபனோன் என்பது நல்ல வேரூன்றி நிற்கிற அனுபவம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல வேரூன்றி நில்லுங்க. கர்த்தர் கொடுத்த சபையில வேரூன்றி நில்லுங்க. கர்த்தருக்கு அழைத்த அழைப்பிலே லீபனோனை போல உயர்ந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துல நல்ல வேரூன்றி கிளை விட்டு படருகிறவர்களாய் மாறுங்க. உங்களுடைய வாசனை உங்க வீட்டுக்கு உகந்ததாய் மாறட்டும். உங்க வாசனை எல்லாரையும் தொடக்கூடியதாய் மாறட்டும். யாக்கோபு தன் குடும்பத்துக்கு ஒரு வாசனையாய் இருந்தார். பவுல் தன் ஊழியத்தில் ஒரு வாசனையாய் இருந்தார். யாக்கோபை போல குடும்ப வாசனையும் பவுலை போல ஊழிய வாசனையும் உங்களுக்கு உண்டாகி ஒரு நாள் வரும்போது, என்னுடைய வாசனையே, என்னுடைய திரவியமே, வாடையே வீசு, பரிமளமே வீசு என்று கிறிஸ்து சொல்லத்தக்கதாய் உங்களுடைய வாசனை திராட்சை ரசத்தின் வாசனையாய் மாறட்டும். இதுவரைக்கும் திராட்சை செடியை கேட்டிருக்கீங்க, திராட்சை கொடியை கேட்டிருக்கீங்க, திராட்சை ரசத்தை பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த ரசத்துக்கே ஒரு வாசனை இருக்கு என்பதை கர்த்தனுக்கு அழகாய் 5 தலையங்கத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த அருமையான செய்தி வெறும் செய்தியா இல்லாமல் இது உங்களை உயிர்ப்பிக்கட்டும். இப்படியும் ஒரு செய்தி இருக்கிறதா, இப்படியும் ஒரு வாசனை இருக்குதா, அந்த வாசனைக்கு 5 பகுதிகள் இருக்குதா? நாம் இன்னும் வேதத்தை ஆராய வேண்டும், நாமும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், இதை போல நாமும் போதிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கிருபை வாஞ்சையை கர்த்தர் உங்கள் கொடுப்பாராக, உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவே. நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை. Hallelujah. Bala 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 baga gada gada bala 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 baga. Oh Risha ba da da ga da 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 ga da da raga da raga du regge diname kada gada bala bala. Ellagadu da gada bala bala bala. Ellare கண்களை மூடி கதறி சதறிப்போம். ரசத்துக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனையானது 5 விதத்தில் இந்த வாசனை வெளிப்படும். வாசனையை வெளிப்படுத்தும். வாசனையை வெளிப்படுத்தும். 3வது மதுரமான வாசனையை வெளிப்படுத்தும். 4வது கிச்சிலி பழத்தின் வாசனையை வெளிப்படுத்தும். 5வதாக அது லீபனோனுடைய வாசனையை வெளிப்படுத்தும். நாமும் தேவனுக்கு வாசனை வீசுகிறவர்களாய்
இந்த அருமையான திராட்சை ரசத்தின் வாசனையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறபடினால் கர்த்தரை சந்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் இதோ நாங்கள் மீண்டும் இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய இந்த ராத்திரி வேளையில் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளின் 2வது ஆராதனை மீண்டும் நாங்கள் ஒருமித்து வர செய்து இந்த கிருபையுள்ள சத்தியங்களை எங்களை விளக்கி காண்பித்து எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை ரசம் ஐயா. ஆனா நீரோ அதை தனித்தனியாய் விவரித்து காண்பிக்க இன்றைக்கு திராட்சை ரசத்தின் வாசனையை குறித்து கர்த்தர் விளக்கினதுக்காக நன்றி. ஆவியானவர் நீ ஆண்டவரே உன் அருள் மலையை அனுப்பினதுக்காக நன்றி. என்னுடைய சத்தமோ, என்னுடைய துணியோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய அனுபவமோ இதை ஆளுகை செய்யாதபடி கர்த்தருடைய அபிஷேகம் ஆளுகை செய்ததுக்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ததுக்காக சோத்திரம். தேவனுடைய கிருபை ஆளுகை செய்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த திராட்சை ரசத்தின் வாசனையாக 5 கிருபைகளை பெற்றவர்களாய் மாறட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். நாளைக்கு அதிகாலையில் இருக்கிற போராட்ட ஜெபத்தில் கலந்து கொள்ள, கிருபையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்று திரளான ஜனங்களை கற்றுக் கொண்டு வர நீர் ஜெபத்தை கேட்கிறதற்காக கோடி தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லுவோம். அவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென்.